ஸோ இது சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ராவோட டிஸ்பிளேங்க. இதுல பிரைவசி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், இனிமே உங்களுக்கு பிரைவசி ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்ஸே தேவையில்லை. ஹவு கூல் இஸ் தட்? ஸோ எஸ், நான் இங்கே சாம்சங் கேலக்ஸி S26 சீரிஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கேன். S26, S26 Plus அண்ட் S26 அல்ட்ரா லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் கேலக்ஸி Buds 4 சீரிஸும் வந்திருக்கு. Buds 4 அண்ட் Buds 4 Pro. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் இன் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இது சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரால உங்களுக்கு பிரைவசி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைவசி டிஸ்பிளேல பேசிக்கலி என்னன்னா, நீங்க பிரைவசி ஸ்கிரீன் கார்டு போடுறீங்களா, அதே மாதிரி ஃபீச்சர் உங்களுக்கு இதுல கிடைச்சிடும். ஸோ நீங்க செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைவசி டிஸ்பிளே ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷனுக்கான ஆப்ஷன் இருக்கு, அண்ட் கஸ்டமைஸ்ட் ஆப்ஸ்க்காக கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலி நீங்க ஒரு பிரைவசி ஸ்கிரீன் கார்டு போட்டீங்கன்னா அதுல வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் டல் ஆயிருது டிஸ்பிளே ஓடுது. பட் இன்பில்ட்டா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ரியலி கூல் ஃபீச்சர். ஆனா இது வெறும் S26 அல்ட்ரா தான் கொண்டு வந்திருக்காங்க. S26 அண்ட் S26 Plus கிடையாது. இன்னொரு அப்கிரேட் என்னன்னா, S26 அல்ட்ரால உங்களுக்கு 10-bit பேனல் கொடுத்திருக்காங்க. ஃபைனலி ஃப்ரம் 8-bit to 10-bit. ஆனா அதே இது S26 and S26 Plusக்கு அந்த அப்கிரேட் கிடையாது. ஸோ டிசைனை பத்தி சொல்லணும்னா, S26 அல்ட்ரால சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமரா டெக்கோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பார்க்கிறதுக்கு கம்பேர்ட் டு S25 அல்ட்ரா. செகண்ட்லி உங்களுக்கு தினர் அண்ட் லைட்டர் ஃபோன் கிடைச்சிரும். தட் இஸ் பிகாஸ் இந்த வருஷம் உங்களுக்கு டைட்டேனியம் எட்ஜ் கிடையாது, ஒன்லி ஆர்மர்ட் அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, that's a bit of a downgrade. சரி, பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Snapdragon 8 Elite Gen 5 ஃபார் கேலக்ஸி இருக்கு. 3 வேரியன்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பேசிக்கலி 1256GB, 12512GB அண்ட் 16 இது எல்லாமே LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜோட வந்திருக்கு. பட் S26 அல்ட்ரா மேஜர் சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேசிக்கலி இப்போ வேப்பர் கூலிங் சேம்பரை 21% லார்ஜர் சைஸ் மோர் எஃபெக்டிவ் ஆக்கிருக்காங்க, which is very very good. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, பேஸ் S26 அண்ட் S26 Plusல உங்களுக்கு Exynos ஓட 2600 கொடுத்திருக்காங்க, which is basically the world's first 2nm fabrication based processor. and அத வந்து S26 and S26 Plusல கொடுத்திருக்காங்க. அல்ட்ரால 8 Elite Gen 5 for Galaxy. of course நாங்க பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்லாம் பண்ணதா போறோம், சோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. and of course சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, S26 அல்ட்ரால கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் கேமரா செட்டப் தான், பட் சின்ன சின்ன இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 50MP பிரைமரி கேமரால இப்போ உங்களுக்கு வைடர் அபர்ச்சர் கொடுத்திருக்காங்க. சோ f1.4 அபர்ச்சர் கிடைக்கும். சோ பேசிக்கலி லோ லைட் போட்டோகிராஃபி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, சோ வந்து நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 50MP 5X பெரிஸ்கோப் கேமராலையும் உங்களுக்கு வந்து வைடர் அபர்ச்சர் கொடுத்திருக்காங்க. 10MP உங்களுக்கு டெலிஃபோட்டோ இருக்கு 3X, அண்ட் உங்களுக்கு வந்து 50MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கிடைச்சிடும். சோ ஓவரால் கேமராலையும் சென்சர்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நிறைய புது புது ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களால APV கோடெக்ல வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஆப்பிள்ல ProRes இருக்குல்ல, அதே மாதிரி சாம்சங்ல APV இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 4K ஆட்டோ ஃப்ரேமிங் கொடுத்திருக்காங்க அண்ட் ஹொரைசன் லாக் கொடுத்திருக்காங்க வித் ஸ்டடி ஷாட். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் S26 அல்ட்ரால உங்களுக்கு சேம் 5000 mAh பேட்டரி தான், பட் சார்ஜிங் ஸ்பீட ஃபைனலி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 60 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் PDPPS சப்போர்ட்டோட தான். ஆனா நான் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அது கிடையாது. இப்போ மேக்னெட்டிக் சார்ஜிங் கொண்டு வரல. ஆனா ஒரு விஷயம் காட்டுட்டாங்க, வாங்குறேன் மேக்னெட்டிக் கேசஸ் உங்களுக்கு அடிச்சிருவானா. Alright, finally softwareல of course உங்களுக்கு One UI experience கிடைச்சிரும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், it's awesome. 7 years of updates இருக்கு. so overall software experience தாறுமாறா தான் இருக்கும். பட் புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னா கால் ஸ்கிரீனிங் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திக்கு இருக்கு. தமிழ், தெலுங்கு, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் மேபி லேட்டர் வந்தாலும் வரலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா now nudge ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பேசிக்கலி கண்டெக்சுவலி உங்களுக்கு வந்து தானா AI சொல்லும் நீங்க என்ன ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பணும்னா. ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் உங்கள்ட்ட வந்து நேத்து அனுப்பின போட்டோவை எனக்கு சென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா தானா போனே உங்களுக்கு சொல்லும், தான் இந்த கேலரியில இந்த போட்டோஸ் இருக்கு, அனுப்பி விட்டுரு அப்படின்னு. How cool is that? So இதாங்க S26 சீரிஸோட மெயின் சேஞ்சஸ். நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நான் S26 and S26 Plus பத்தி அதிகமா பேசல. அதுக்கான காரணம் வந்து மெயின்லி சேஞ்சஸ் S26 அல்ட்ரால தான் இருக்கு. S26 and S26 Plus வந்து மைனர் அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஃபைனலி 2 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்க ஒன்னு இந்த Galaxy Buds 4 Pro and of course Galaxy Buds 4. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸ்ல மெயின் வந்து உங்களுக்கு வந்து கிளாம்ஷெல் டிசைன் சிறுசாக்கி இருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் சின்ன ஒரு கேஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். Buds 4 Proல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி லார்ஜர் டிரைவர்ஸ் கொடுத்து சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. நிறைய விஷயம் இருக்கு Buds 4 and Buds 4 Pro பத்தி பேசுறதுக்கு. அதை வந்து ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பட் எனிவே சாம்சங் Galaxy S26 சீரிஸ், Galaxy Buds சீரிஸ் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்க கொண்டு வரதான் போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆசமான வீடியோஸ்க்காக டக்குன்னு டெக்கு போடுது கிளிக்கு ட்ராக் இன் டெக் தமிழ்.